அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் உமது மனவிருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நிறைவேற முடியாதபடிக்கு தடையாக இருந்திருக்கலாம். அநேக ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களுடைய கணவரை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, மனைவி குறித்து, தாய் தகப்பனை குறித்து அநேகருக்கு அநேக ஆலோசனைகள் இருக்கலாம். எப்போ நிறைவேறும், எப்போ இது முடிவுக்கு வரும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைவேறவில்லையே, என் வேண்டுதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றவில்லை என்று எதிர்பார்ப்பு இருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்தாரு. உமது மன விருப்பத்தோடு தந்தருளி. இதனால் காத்திருந்தீங்க. அன்னால் காத்திருந்து ஜெபிக்கும்போது ஒரு வாழ்க்கையில் ஒரு விண்ணப்பத்தை கேட்டு அவர் உடனடியாக மன விருப்பத்தின்படி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். எப்பொழுதுனா அவர் மன விருப்பத்தின்படி தந்தருளி அவருடைய ஆலோசனை பிள்ளை நடந்தால், அவருடைய ஆலோசனை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை பிரகாரம் நடந்தபோது, தேவாலயத்தில் ஒரு நாள் தவறாமல் ஜெபிக்கும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அடையாளத்தில் அவர் செய்தார். மன விருப்பத்தின்படி தந்தருளினார். உங்கள் வாழ்க்கையில் அது வேணும்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மன விருப்பத்தை தெரிவிங்க. மன விருப்பத்தை தந்தருளி வாரான். சகோதரன் தாய் தகப்பனோட சொன்னால் நிறைவேற்ற முடியாத அடுக்கு போயிடலாம். சகோதரனிடம் சொல்லியிருக்கலாம், தன் கணவனிடம் சொல்லியிருக்கலாம், பிள்ளைகளிடம் நம்ம விருப்பத்தை சொல்லியிருக்கலாம். நிறைவேற்ற முடியாதபடி அவங்களுடைய காரியத்தில் அவருக்கு தடையாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மன விருப்பத்தின்படி நான் தந்தருளி உங்களுடைய ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்ற போகிறேன். எத்தனையோ ஆலோசனை, மகனை குறித்து, கணவனை குறித்து, மனைவி குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலை ஸ்தலத்தை குறித்து அநேக காரியங்களை குறித்து நம்ம ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நாளில் அந்த ஆலோசனை நிறைவேற்ற போகிறார். மன விருப்பத்தை உங்களுக்கு தந்தருள போகிறார். பயப்படாதீங்க, ஆண்டவரை விட்டு விடாதீங்க. உறுதியாய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு தகப்பனிடத்தில் கேட்பது போல அவரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது அன்னால் கேட்டு பெற்றுக்கொண்டது போல, சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டது போல அநேக வேதத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த காரியெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை தினமும் கேளுங்க. இந்த வார்த்தை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ அது தடையெல்லாம் மாற்றி போடுவார். உன் மன விருப்பத்தோடு அவர் தந்தருள்ளிவார். உன்னுடைய ஆலோசனைகளாக அவர் என்ன பண்ணுவாராம்? ஆலோசனை அவர் தந்தருள்வார். நிச்சயமாக வாழ்க்கையில் அற்புதம் அடையாளம் நடக்குங்க. விட்டு விடாதீங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அருள் செய்வார். உன் மன விருப்பத்தின் தந்தொடரி உமது ஆலோசனையில் அவர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.